ஓம் சாந்தி. நாம் இரட்டை அஹிம்சாவாதிகளாக ஆன்மீக சேனையாக இருக்கும் ஆத்மா. நாம் காமத்தை வென்ற உலகத்தை வென்ற ஆத்மா. நாம் தந்தையின் ஆசீர்வாதங்களை பெறும் அதிகாரி ஆத்மா. நாம் இரட்டை அஹிம்சாவாதிகள், ஆன்மீக சேனைகள். நாம் ஸ்ரீமத்படி நம்முடைய தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபிக்கின்றோம். நாம் இப்போது அதே மகாபாரத போரின் நேரமாகும் என்று எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்றோம். தந்தை புது உலகத்தில் ஸ்தாபனை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். விநாசத்திற்கு முன்னதாக அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எப்படி கிடைக்குமாறு செய்யலாம் என்பது பற்றி நாம் நமக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்கின்றோம். பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தளபதி ஆவார். ஏனெனில் நாம் சேனைகள். நாம் ஆன்மீக படையினராகும். நாம் எல்லையில்லாத படையினராகும். நம்மோடு கமாண்டர் கூட இருக்கின்றார், ஜெனரல் கூட இருக்கின்றார், லெப்டினன்ட் கூட இருக்கின்றார். நாம் ஸ்ரீமத்படி ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் முழு உலகத்தின் மீது மீண்டும் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்ரீமத்படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். கல்ப கல்பமாக நமது இந்த பாகம் நடிக்கப்படுகிறது. தந்தையின் மகிமை அளவற்றது. நாம் புத்தியின் மூலமாக தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம். நாம் நமது ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்ற இதே சிந்தனை நமக்கு இருக்கின்றது. தந்தை நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாரதத்தில் வெற்றி முழக்கம் முழங்குவதற்கு நாம் கருவியாக ஆகியிருக்கின்றோம். இப்போது நாம் சங்கமத்தில் புருஷோத்தமராகிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது புருஷோத்தமராக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது நாம் பிராமணர் ஆகியிருக்கின்றோம். நாம் மட்டுமே சங்கமகத்தினராகவும். இப்பொழுது தந்தை நமக்கு உண்மையான சத்யநாராயணரின் கதையை கூறிக்கொண்டிருக்கின்றார்.
சுகதாமத்தின் ஸ்தாபனையின் பொருட்டு தந்தை நமக்கு மீண்டும் உத்தரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார். தந்தையோ முந்தைய கல்பத்தைப் போல வந்திருக்கின்றார். நாம் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். நம்முடைய பிராமண தர்மம் மிகவும் உயர்ந்ததாகும். இப்போது பிரியதர்ஷனர் வந்திருக்கின்றார். நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை தருகின்றார். நாம் இப்பொழுது அனைவருக்கும் ஞானதானம் அளிக்கின்றோம். தந்தை நமக்கு ரத்தினங்களின் தானம் அளிக்கின்றார். நாம் மற்றவர்களுக்கு அளிக்கின்றோம். நம்முடைய உடல், மனம், பொருளால் ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் மறைமுகமான சேனைகளாவோம். ஸ்ரீமத் மூலமாக நாம் சிறந்தவர்களாக ஆகின்றோம். மரணம் எதிரிலேயே இருக்கின்றது. ₹1 21 பிறவிகளுக்கு சேமிப்பு செய்து விடுகின்றோம். இப்போது நாம் தந்தைக்கு உதவி செய்கின்றோம். தந்தை பிறகு அதற்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு நமக்கு கொடுக்கின்றார். தந்தை வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கின்றார். தேகத்தின் எல்லா தர்மங்களையும் தியாகம் செய்து ஒரு தந்தையை நினைவு செய்கின்றோம். தந்தை வந்து சத்தியமான விஷயத்தை புரிய வைக்கின்றார். நாம் ராஜ ரிஷிகளாவோம். நாம் தந்தை மூலமாக உலகத்தின் கிரீடம் அணிந்த இளவரசன் ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் இருப்பதால் அதுபோல முயற்சி செய்து காண்பிக்கின்றோம். தந்தை வந்து களஞ்சியங்களை நிரப்பி கஷ்டம், துக்கத்தை நீக்கிவிடுகின்றார். நாம் விகாரத்தின் சூட்சம அம்சம் கூட முடித்து விடுவதால் காமத்தை வென்று உலகை வென்றவராக ஆகின்றோம். தந்தை உலகிற்கு அதிபதியாக ஆக்குவதற்கான கல்வியை கற்பிக்க வந்திருக்கின்றார். நாம் ஸ்ரீமத் படி உடல், மனம் மற்றும் பொருளால் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவை செய்கின்றோம். நமக்குள் மிகவும் இனிமேலும் இனிமையான ஞானத்தின் விஷயங்களை கேட்கின்றோம் மற்றும் கூறுகின்றோம். தீயதை பார்க்காமலும் தீயதை பேசாமலும் தீயதை கேட்காமலும் இருக்கின்றோம். எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகள் மீதும் வெற்றி பெறக்கூடிய காமத்தை வென்று உலகை வென்ற ஆத்மா நான்.
இதயத்தின் உணர்வு மூலம் திலாராம் தந்தையின் ஆசீர்வாதங்களை பெறும் அதிகாரி ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.